டைல்ஸ் வச்சு உங்கள் வீட்டை அடைச்சி ஜீனியை போட்டு பூட்டி வச்சாலும் அதுக்குள்ளே தான் எறும்பு உள்ளே இருக்கும். கரெக்டாக வந்து அதுக்கு தேவையானதை அது வந்து வாங்கிட்டு போயிடும். அல்லேலூயா. ஆத்துமா இல்லாத காக்கா, போதனை இல்லாத காக்கா, நித்திய ஜீவன் இல்லாத காக்கா, நம்மளை மாதிரி ஜெபம் இல்லாத காக்கா, அற்பமான ஒரு மதிக்கப்படாத ஒரு எறும்பு இந்த உலகத்துல தடைகள் இல்லாம வாழல. சொல்லுங்க, அற்பமான எறும்பு இந்த உலகத்துல தடையே இல்லாமலாம் வாழல. ஆயிரக்கணக்கான தடைகளுக்கு மத்தியில தான். ஆனா அதுக்கு எப்பவும் போல தன்னுடைய வாழ்க்கை என்ன செய்யுது சொல்லுங்க, அது நடத்திக்கிட்டே இருக்கு. மூணாவது, ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற, எனக்குள்ள என்ன ஏற்றுக்கொண்டுட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டுட்டு என் ஆவியை நீ வாங்கிட்டு சந்தோஷமே இல்லாம வாழ்றிய உனக்கு சொல்றேன், நீ அற்பமான மீன்கிட்ட போய் அதனுடைய வழிகளை கற்றுக்கொள். இந்த 26வது வசனத்தை எல்லாரும் திருப்புங்க. 26வது வசனம் எல்லாரும் வேத புத்தகத்தில் அதில் படிங்க. 26 படிங்க. இல்ல 104 26. அதிலே கப்பல்கள் ஓடும். என்ன சொல்ல வருதுன்னு சொல்லி பாத்தீங்களா? விளையாடுறது எது விளையாடும்? சின்ன பிள்ளைகள். நம்ம வீட்டில் அம்மா அப்பாவுக்கு பயங்கரமான கஷ்டம் இருக்கும். ஆனால் அதுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. அது சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி அது நினைக்காது. புரிஞ்சிச்சா? செய்தி புரியலையாங்க? முதல் மீன்கிட்ட உள்ள 7 காரியங்களை வேகமாய் கற்றுக்கொள்ள போகிறோம். முதல் காரியம், எந்த சூழ்நிலையிலும் இந்த மீன் சந்தோஷமா வாழும். என்னால உங்களால இப்படி வாழ முடியுமா? வாழ்றோமா? மீனுக்கு இவ்வளவு சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தாருன்னா எனக்கும் உங்களுக்கும் அதை விட தானே சந்தோஷத்தை கொடுத்துருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா நம்மளால இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல. சந்தோஷம் இருக்கு சொல்லுங்க, சந்தோஷம் இருக்கு. ஆனா நம்மளால அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல. ஐயா உங்களுக்கு புரியுதா? அப்படி புரியுதா? ஒரு அற்பமான மீனுக்கு கடவுள் இவ்வளவு மகிழ்ச்சியை கொடுத்திருந்தாருன்னா எனக்கும் உங்களுக்கும் அதை விட ஆயிரக்கணக்கான மகிழ்ச்சியை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 3 வசனம் சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். யோவான் 14:27 உலகம் கொடுக்கக்கூடாததும் உலகம் எடுக்கக்கூடாததுமான சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். நெகேமியா 8:10 போட்டிருக்கு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். சங்கீதம் 16 போட்டிருக்கு, உங்களுடைய சமூகத்தில் ஆனந்தமும் உங்களுடைய வலது வாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆனா நம்மளால இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல. கை வைத்து நாங்க இல்லை 24 மணி நேரமும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா நீங்க கை வைத்த வேண்டாம். இல்லைன்னா ஆமா என்னால சந்தோஷத்தை அனுபவிக்க முடியலன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. 24 மணி சந்தோஷமா இருக்கீங்களா? அப்ப கை தூக்குங்க. அல்லேலூயா. இப்போ இந்த மீன் ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கு? மீனுக்கு பிரச்சனை இல்லையா? ஏன்னா கப்பல் ஓடுது. சொல்லுங்க, மீன் பிடிக்கிறவங்க வலையை கொண்டு போய் மீனை பிடிச்சிடுறாங்க. வருஷத்துக்கு 6 புயல் வருது. அல்லேலூயா. அப்ப அது பெரிய பெரிய பிரச்சனை கூட தான் அது இருக்கு. ஆனா 24 மணி நேரமும் உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன். ஏன் இந்த மீன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கு? பைபிள் படிக்கும்போது ஏதாவது சிந்திச்சிருக்கீங்களா? அது பிரச்சனைக்குள்ள தான் இருக்கு, புயலுக்குள்ள தான் இருக்கு. மலையை போட்டு பிடிச்சிருவாங்க, வெடி வச்சு கொண்டுருவாங்க.
சந்தோஷமா. ஏன் அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குன்னா, இருக்க வேண்டிய இடத்துல நானும் நீங்களும் இருந்துகிட்டோம்னா எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கலாம். வாய்த்தர சொல்லி இருக்க வேண்டிய இடத்துல இருந்துகிட்டா எப்பவும் நானும் நீங்களும் மகிழ்ச்சியா இருக்கலாம். சிவாஜி கணேசன் ஒரு பாட்டு படிப்பான், இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கொசு உங்க வீட்டை சுற்றி என் வீட்டை சுற்றி இருக்கிற கொசுவை நானும் நீங்க எப்ப அடிப்போம்? கடிச்சு அடிக்க மாட்டோம். அது இருக்கிற இடத்துல சாக்கடைக்குள்ளே அது இருந்துச்சுன்னா நம்ம போய் யாரும் போய் பேட்டை வச்சு நாம கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எந்த கிருக்கனும் போய் அடிக்க மாட்டோம். அடிப்போமா? அது அது இருக்கிற இடத்துல இருந்தா நம்ம போய் அடிப்போமா? அது இருக்கிற இடத்த விட்டு மாறி அது வீட்டை தேடி, பெட்ரூமை தேடி, கிச்சனை தேடி வர்றதுனால நானும் நீங்களும் அதை அடிக்கும். அந்த செய்தி புரியுதுன்னு சொல்றோம், கை தூக்கி காட்டுங்க. அது இல்லையா? பாம்பு, மிருகம் இதெல்லாம் நீங்க நடு காட்டுக்குள்ள போய் தேடி பிடிச்சி அதை அடிப்போமா? கொஞ்சம் அந்த புரியுதானே செய்தி. அதை ஆண்டவர் வச்ச இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா காடு. சொல்லுங்க, காடு. நீ எத்தனை வருஷம்னாலும் இங்க இருந்துக்கோ, நல்லா வாழ்ந்துக்கோ. ஆனா நீ என்னைக்கு இதை விட்டுட்டு மனுஷனை தேடி போறையோ, வீட்டை தேடி போறையோ, அன்னைக்கு உன்னுடைய ஜீவன் முடிஞ்சிடும். கொசுவே, நீ எத்தனை வருஷம்னாலும் வாழ்ந்துக்கோ அந்த சாக்கடைக்குள்ள. உனக்கு நான் வச்ச இடம் இதான். சொல்லுங்க, உனக்கு நான் வச்ச இடம். சொல்லுங்க, உனக்கு நான் வச்ச இடம். இதை விட்டுட்டு நீ மனுஷனை தேடி போனா அவன் கொசுவத்தி வைப்பான், சுடு வைப்பான், வலை வைப்பான், உன்னை வாழவே விட மாட்டான், கொன்றுவான். இப்ப நம்ம ஏன் சந்தோஷமா இருக்க முடியல அப்படின்னா, நம்மளை ஆண்டவர் ஒரு இடத்துல வச்சார். கொசு வாழணும்னு நினைக்கிற ஆண்டவர், பாம்பு மிருகம் வாழணும்னு நினைக்கிற ஆண்டவர், மனுஷன் மட்டும் வாழக்கூடாது, மனுஷன் நிம்மதி இல்லாம சாகணும், இப்படி கஷ்டம் சொல்லி மூஞ்ச அப்படி வச்சு அப்படி நினைப்பாரா? சொல்லுங்க, நினைக்க மாட்டார். அப்போ மனுஷனை ஆண்டவர் எங்க வச்சார்? கொசு வாழணும்னு நினைச்சு சாக்கடைக்குள்ள வச்சுட்டார், பாம்பை காட்டுக்குள்ள வச்சுட்டார். இந்த மனுஷனை சிருஷ்டிக்கும் போது எங்க வச்சார்? ஏதேன் தோட்டத்துல வைக்கல. நமக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏதேன் தோட்டத்துக்குள்ள தேவன் உலாவுகிற தேவ சமூகத்துக்குள்ள வச்சார். ஏன் அப்படி வச்சாருன்னு சொல்றேன்னா, 3:9 ஆதியாகமம் 3:9 வாசிக்க வேண்டாம். இவங்க தப்பு செஞ்சு இவங்க ஆண்டவர் விட்டு விலகிட்டாங்க. அப்போ ஒளிஞ்சிருக்காங்க நிர்வாணமா இருக்கிறதுனால. அப்போ ஆண்டவர் திடீர்னு வந்து, நீ பாவம் செஞ்சுட்ட, நீ பாம்பு பேச்ச கேட்டுட்ட, நீ கெட்டு போயிட்டேன்னு சொல்லி சொன்னாரா? இல்லாட்டி ஒரு வேர்டு அதில் வருது, ஆதாமே எங்க இருக்கிற அப்படிங்க. சொல்லுங்க, ஆதாமே. அப்பனா அவர் இன்னொரு இடத்துல வச்சிருக்காருன்னு அர்த்தம். செய்தி புரியுதா? புரியலையா? இல்லையா? நான் உன்னை ஒரு இடத்துல வச்சேன், இப்ப நீ இடம் மாறி இருக்க. தோட்டத்துக்குள்ளதான் இருக்க. சொல்லுங்க, தோட்டத்துக்குள்ளதான் இருக்க. சொல்லுங்க, தோட்டத்துக்குள்ளதான் இருக்க. ஆனா நான் வச்ச இடத்துக்குள்ள நீ இல்ல. மகதானே, உன்கிட்ட உள்ள நிம்மா துண்டு கம்மலை இல்லாம வச்சிருக்க. இவன்ட்ட ஒரு தங்க கம்மல் கொடுத்துருக்கேன் வைக்கிறேன். இந்த தங்க நான் வீட்டில் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாளா? யோசிச்சே சொல்லுங்க. நான் எனக்கு செய்தி கேட்காமலாம் கொண்டு போக மாட்டேன். உங்களுக்கு பிரியாணி கூட வாங்கி தர முடிஞ்ச உடனே. இவன்ட்ட உள்ள கம்மல் இருக்குல்ல, இந்த கம்மலை ஸ்கூலுக்கு போகும்போது இப்போ நான் கேட்டேன் வீட்டில் வச்சிருக்கேன் அப்படி சொல்லுவாளா? சித்ராக்கா கேட்டால் என்ன பதில் சொல்லுவான்? பீரோலுக்குள்ள ஒரு பர்சுக்குள்ள ஒரு சோப்புக்குள்ள அந்த கம்மல் ஒதுக்கி வச்சிருக்கீங்க. மாசமா இருக்கேன், வயிற்றுக்குள்ள இருக்குன்னா சொல்லுவீங்க. வயிற்றுக்குள்ளே பிள்ளை வச்சிருக்கிற ஆண்டவர்.
வயிற்றுக்குள்ள குடல் இருக்கு. குடலுக்குள்ளே வச்சிருக்காரு, அதுக்குள்ள ஒரு கரு இருக்கு. வாய்த்தல் சொல்லுங்க, ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா, எப்போதும் எனக்கு தாரும் ஐயா, ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா, எப்போதும் எங்களுக்கு தாரும் ஐயா, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆகாகா பிரசன்னம். ஏன் ஆண்டவருடைய பிள்ளைங்க சந்தோஷமா இருக்க முடியல தெரியுமா? ஆண்டவர் வச்ச இடத்தை விட்டு நானும் நீங்க வெளியே வந்துட்டோம். அதான் ஒன் வேடு, பாவம் செஞ்சிட்ட, தப்பு செஞ்சிட்ட, நீ நிர்வாணம் ஆயிட்ட, பாம்பு பேச்ச கேட்டுட்ட அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. ஆதாமே எங்க இருக்கிற? ஏன்னா அவன் தோட்டத்துக்குள்ள தான் இருக்கான். சொல்லுங்க, அப்படி ஆண்டவர் வச்ச இடத்துல இருந்தா ஏசப்பா வந்து அவன் அப்படி கேட்பாரா? சொல்லுங்க, கேட்க மாட்டார்ல. அப்ப அவன் இடம் மாறிட்டான். சொல்லுங்க, இடம் மாறிட்டான். நன்கு கவனிங்க, தேவ சமூகத்துக்குள்ள நானும் நீங்களும் வாழ்ந்தா இந்த உலகத்துல 1000 கோடி பிசாசு வந்தா கூட அந்த தேவ சமூகத்துக்குள்ள அந்த பிசாசால உள்ள என்றாக முடியாது. ஏன்னா சகரியா 2:5 போட்டிருக்கு, நான் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலா இருப்பேன். சொல்லுங்க, நான் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலா இருப்பேன். அது தேவ சமூகம் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா இந்த இடத்தை சுற்றி ஒரு 1000 அடிக்கு தீ எரிஞ்சா எப்படி ஹீட் இருக்குமோ அந்த ஹீட் இருக்கும். அதான் பைபிள்ல சங்கீதம் 97 போட்டிருக்கு, உங்களுடைய சமூகத்தில் பர்வதங்களும் மெழுகு போல உருகும். அப்போ பிசாசுக்கு தெரிஞ்சிட்டு இவன் ஆண்டவர் வச்ச இடத்துக்குள்ள இருக்கிறதுனால இதுக்குள்ள போய் நம்ம எதையும் செய்ய முடியாது. சொல்லுங்க, இதுக்குள்ள போய் எதையும் நம்மளால செய்ய முடியாது. இவனை கெடுக்க முடியாது. இவன் முடிய கூட நம்மளால செய்ய முடியாது, தொட முடியாது. இப்ப இவனை கெடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்தை விட்டு இவனை நம்ம வெளியே கொண்டு வரணும். அல்லேலூயா. சொல்லுங்க, தேவன் வச்ச சமூகத்துக்குள்ள அவன் உள்ள வரவே முடியாது. எவ்வளவு பெரிய சிங்கனாலும் உள்ள வர முடியாது, வந்தா எரிஞ்சிருவாங்க. அல்லேலூயா. இப்போ நைஸா வந்து சொல்லுது, நான் உள்ள வர முடியாது, நீ கொஞ்சம் வெளியே வா. சொல்லுங்க, நீ கொஞ்சம் வாய்த்தான் சொல்லுங்க, நீ கொஞ்சம் வெளியே வா. ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் வச்சிருக்கிற பாதுகாப்பு எவ்வளவு பெருசு தெரியுமாங்க? எவ்வளவு மகிமையானது தெரியுமா? அது எவ்வளவு வல்லமையானது தெரியுமா? ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. உங்களுக்கு புரியும்? தாவீது மேல தேவ சமூகம் நிரம்பி இருக்கு. அல்லேலூயா. படையே பெலிஸ்தியனை கண்டு பயப்படுது. ஆனா அந்த தேவ சமூகம் இருந்ததுனால இவன் கோலியாத்தை பார்க்கிற பார்வை பாருங்க, ஒரு நாய்க்கு கொடுக்கிற மதிப்பு கூட
அந்த கோழி அதுக்கு இவன் கொடுக்கல. இவனா யாரு? இவனா அப்படிங்கிற. ஆனா தேவ சமூகம் அவனை விட்டு வெளியே போன உடனே அப்சலோமுக்கு பயப்படுறான், யோவாபுக்கு பயப்படுறான். அவன் சாப்பிட்ட சாப்பாட சாப்பிட்ட அகித்தோப்பனுக்கு பயப்படுறான். புரியுதா புரியலையா? தேவ சமூகம் நிரம்பி இருந்தா மழை உங்களுக்கு மண்ணு போல தெரியும். தேவ சமூகம் உங்களை விட்டு விலகிச்சுன்னா மண்ணு மழை போல தெரியும். வாய்த்தது சொல்ல, தேவ சமூகம் நிரம்பி இருந்தா மழை கொசு போல தெரியும். தேவ சமூகம் விலகிச்சுன்னா கொசு மழை போல தெரியும். இதுதான் ரகசியம், வேற ஒண்ணும் கிடையாது. எல்லாம் நடுங்கிறான். சவுல் முதற்கொண்டு, எலியா முதற்கொண்டு, அபினதாப் முதற்கொண்டு, சம்மா முதற்கொண்டு நடுங்கிறாங்க இந்த பெலிஸ்தீனுடைய குரலை கேட்ட உடனே. ஆனா தேவ சமூகத்துக்குள்ள இருந்து நடந்து வர்ற தாவீது சொல்றான், அல்லேலூயா, இரவின் பயங்கரம் பகலின் நம்பு எதற்கும் பயமில்லை. இரவின் பயங்கரம் பகலின் நம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். அல்லேலூயா. சமூகம் நம்மளை விட்டுலாம் விலகாது. திரும்ப தெரிஞ்சுக்கோங்க, நம்ம தான் தேவ சமூகத்தை விட்டு விலகுவோம். பிசாசு நம்மளை வஞ்சிப்பான். நீ இருக்கிற இடத்துக்குள்ள நான் வர முடியாது, கொஞ்சம் வெளியே வா. சொல்ல, கொஞ்சம் வெளியே வா, தேவ சமூகத்தை விட்டு வெளியே வா. நீ வெளியே மட்டும் என் பேச்சை கேட்டு வந்துட்டேன்னா உன் வாழ்க்கையவே நான் சீரழிச்சிருவேன். திரும்ப சொல்றேன், தேவனுடைய பிள்ளைக்கு, பெண்களுக்கு கற்பு எப்படி முக்கியமோ, தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த தேவ சமூகம் இமை பொழுது உங்களை விட்டு வெளியே போயிட்டாலும் பிசாசு உங்களை வேடிக்கை ஆக்கிடுவான். சிம்சோன் மேல தேவ ஆவியானவர் இருந்தார். எவனாலும் நெருங்க முடிஞ்சதாங்க, விலகுன உடனே சொல்லுங்க, கண்ணை தோண்டிட்டான், கையை கட்டிட்டான், எல்லாரும் சிரிக்கிறது மாதிரி ஆக்கிட்டான். தேவ பிள்ளை தேவ சமூகத்தை விட்டு வெளியே வந்துட்டா 7 தீமைகள் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கும். அதான் தாவீது, நான் திரும்ப ராஜ்யபாரம் பண்ணணும்னு சொல்லி ஜெபிக்கல, இழந்த பிள்ளைகளை திரும்ப தாங்கன்னு சொல்லி கேட்கல, எங்க அம்மா அப்பாட்ட நான் போகணும்னு சொல்லி ஜெபிக்கல, எனக்கு வெள்ளி பொண்ணு வேணும், என்ன பெரிய ஆளாக்குங்கன்னு சொல்லி ஜெபிக்கல. ஒரே ஒரு ஜெபம் தான் 51 பண்றார். உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். ஆண்டவரே, நான் தப்பு செஞ்சிட்டேன், தப்பு செஞ்சதுனால இப்போ என் உச்சந்தல முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஒரு மாதிரி பயமா, கலக்கமா, வேதனையா என் வாழ்க்கை இருக்கு. ராஜ்யபாரம் கூட யாருனாலும் எடுத்துக்கிட்டோம், நான் சேர்த்து வச்ச பொண்ணு பொருளை கூட யாரும் எடுத்துக்கிட்டோம், நான் 2வது உங்க ஆலயத்துக்கு வரணும். சொல்லுங்க, 2வது உங்க ஆலயத்துக்கு வரணும். ஆலயத்துக்குள்ள வந்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரணும். சொல்லுங்க, ஆலயத்துக்குள்ள வரணும். ஆலயத்துக்குள்ள வந்து இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்து
உங்களை பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கிறேன். புரிஞ்சுக்க மட்டும் கைத்துக்கு அலையில சொல்லுங்க. எனக்கு இந்த வாழ்க்கையில ஒண்ணுமே வேண்டாண்டவரே, ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி. உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள உற்சாகம் இல்லைனாலே நீங்க தெரிஞ்சுக்கோங்க, உங்களை விட்டு தேவ சமூகம் வெளியே போயிட்டு. அல்லேலூயா. பைபிள் படிக்கும் போது உங்களுக்கு சந்தோஷம் வரலன்னா தேவ சமூகம் உங்களை விட்டு வெளியே போயிட்டு. ஜெபம் பண்ணும் போது உங்களுக்கு சந்தோஷம் வரலன்னா தேவ சமூகம் உங்களை விட்டு வெளியே போயிட்டு. ஆலயத்துக்கு வரும்போது உங்களுக்குள்ள சந்தோஷம் வரலன்னா தேவ சமூகம் உங்களை விட்டு போயிட்டு. ஊழியம் பண்ணும் போது உங்களுக்கு சந்தோஷம் வரலன்னா தேவ சமூகம் உங்களை விட்டு போயிட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம கடமைக்காண்டி செய்யலாம், விருப்பத்தோடையும் செய்யலாம். சொல்லுங்க, கடமைக்காண்டியும் செய்யலாம், சொல்லுங்க விருப்பத்தோடையும் செய்யலாம். அல்லேலூயா. ரெண்டையுமே ஆண்டவர் பார்த்துவார். விருப்பத்தோடு செஞ்சா அங்கீகரிக்கப்படும், கடமைக்காண்டி சென்றால் தூக்கி தள்ளப்படும். 7 தீமைகள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்துடைய முதல் பகுதியை வேகமா படிங்க. 3:7. கவனமாக படிங்க. அப்பொழுது அவர்கள், போதும். முதல் தீமை, தேவ சமூகம் ஒரு தேவனுடைய பிள்ளையை விட்டு வெளியே போயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். வேகமா சொல்லுங்க, உங்களுடைய கண்கள். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய கண்கள் திறக்கப்படும். கண்ணு திறக்கப்படுறது நல்லதா கெட்டதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைபிள் படி கெட்டது. ஏசாயா 42:16 போட்டிருக்கு, என் தாசனை அல்லாமல் குருடன் யார், என் தாசனை அல்லாமல் செவிடன் யார், குருடனை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி. நான் கண்ணுங்கிறது இந்த கண் சொல்லல, உங்களுடைய அறிவு கண் திறக்கப்படும். அது தேவ சமூகம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா 24 மணி நேரமும் தேவனை சார்ந்திருப்போம். தேவ சமூகத்தை விட்டு வெளியே வந்துட்டோம்னா நம்முடைய சுய புத்தி, அறிவு, நம்மளுடைய ஞானங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஒரு உதாரணம் சொல்றேன். தேவ சமூகத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள எந்த உணர்வு வரும் அப்படின்னா, ஏசப்பா பார்த்துக்குருவார் அங்க உணர்வு வரும். அந்த சமூகம் வெளியே போயிடுச்சுன்னா நம்ம போய் ஒரு 4 பேரை பார்த்தா தானே ஏசப்பா பார்ப்பார் உணர்வு வந்துடும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இடம் முழுவதுமா ஒரு 3 நாள் நம்ம வந்து தங்கி இருக்கிறோம். இப்ப நம்ம எல்லாருக்குமே கண்ணு பார்வை இல்லை, நம்ம கண்ணு பார்வை இல்லை. இங்க ஏசப்பா மட்டும் உலாவிக்கிட்டு இருக்காரு. இப்ப நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன உதவி தேவைன்னா கூட நம்ம யாரை சார்ந்து இருக்க முடியும்? கண்ணு திறந்துட்டுனாக்கா புரிஞ்சுட்டா புரியலையா? நம்ம கண்ணு குருடா இருந்தா, இப்ப நான் காபி வேணும், ஏசப்பா காபி வேணும். அல்லேலூயா. காப்பில கொஞ்சம் டிக்காசன் கம்மியா இருக்கு, ஏசப்பா எனக்கு டிக்காசன் கம்மியா இருக்கு. அடுத்து பூரி வேணும், பூரிக்கு கிழங்கு வேணும், ஏசப்பா எனக்கு மதிய ஜூஸ் வேணும். ஒன்னுக்குமே எனக்கு ஆண்டவரை விட்டு எனக்கு வேற வழியே இல்லை. இப்ப எனக்கு கண்ணு திறந்துருந்துச்சுன்னா, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, முடிவு மரணம். உன் சுய புத்தியின் மேல் சாயாதே, உன்னை ஞானி என்று எண்ணாதே. நம்ம எங்க தெரியுமா விழுறோம்? நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம ஏதாவது இப்படி செஞ்சு வாழ்ந்துருவோம்னு சொல்லி. நம்ம அவர் துணை இல்லாம நம்ம எதையுமே செஞ்சு வாழ முடியாது. அதான் யோவான் 15 போட்டிருக்கு, என்னால் அன்றி, சொல்லுங்க, என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது.
ஃபர்ஸ்ட் தீமை உங்களுடைய அறிவு கண், உங்களுடைய ஞான கண், உலகத்தினுடைய அறிவு உங்களுக்கு தென்பட ஆரம்பிச்சிடும். இதை செய்வோம், இதை செய்வோம், இதை இப்படி செய்வோம், இதை இப்படி செய்வோம். அப்படிலாம் கிடையாதுங்க. அல்லேலூயா. நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே. நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே. நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே. நடக்க சொல்லி தாரும் இயேசுவே. தாவீது எங்க தெரியுமா விழுந்தான் வாழ்க்கையில? தாவீது முத விழுந்த இடம் பத்சபாள் கிட்ட பாவம் செஞ்சு விழல. தாவீது முத விழுந்த இடம் 1 சாமுவேல் 27. 2 வசனங்களை வேகமா வாசிங்க. 1 சாமுவேல் 27 முதல் 2 வசனங்கள். அதாவது சவுல் விரட்டிக்கிட்டே வரலாம். இங்கே கவனிங்க, சவுல் விரட்டிக்கிட்டே வரலாம். இப்போ இவன் யோசிக்கான், இவன் இப்படி விரட்டி 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 வர்றான். நான் என்னைக்காவது ஒரு நாள் சவுளுடைய கைகளில் விழுந்து செத்து போயிடுவேன்னு சொல்லி வாசி, அடுத்த வாசி. முதல்ல தாவீது விழுந்த இடம் எது தெரியுமா? புரியுதா? புரியுதேங்க. இது வரைக்கும் தலைமுடிய விட எதிரிகள் சுத்தி இருக்காங்க. தலைமுடிய விட எதிரிகள் இருக்காங்க. டாய்லெட் போக முடியாத அளவுக்கு எதிரிகள் இருக்காங்க. ஆனா மனசுக்குள்ள ஒரு பயம் வரல. சொல்லுங்க, மனசுக்குள்ள ஒரு பயம் வரல. சொல்லுங்க, மனசுக்குள்ள ஒரு பெரிய தைரியம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க தோற்று போவதில்லை. நீங்க எல்லாமே, நீங்க எல்லாமே, நீங்க எல்லாமே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாவீதே, ஏன் தாவீதே? மயிரை விட கூட பிரச்சனை இருந்துச்சு. அப்பெல்லாம் உனக்கு இந்த பயம் வரலையே? அப்பெல்லாம் உனக்கு இருதயத்துல யோசனை வரலையே? அப்பெல்லாம் உனக்கு நான் எங்கிட்டாவது போயிருவேன்ற எண்ணம் வரலையே? தாவீது முத விழுந்த இடம் பத்சபாள் இல்ல. என்னைக்கு தான் இருதயத்துல ஒண்ணு யோசிச்சானோ, நீங்க அடுத்த போய் வீட்டுல போய் அந்த வசனத்தை வாசி பாருங்க. 27வது அதிகாரத்துல யோசிக்கான். 28வது அதிகாரத்துல சிக்லாக் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போய் தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், ஆடு மாடு எல்லாவற்றையும் தாவீது 30வது அதிகாரத்துல இழந்தான். சொல்லுங்க, 27ல யோசிச்சான். சொல்லுங்க, 27ல யோசிச்சான். 28ல சிக்லாக்கு வந்தான். 30ல சகலவற்றையும் இழந்துட்டான். நம்ம நினைக்கிறதெல்லாம் நம்ம செய்ய முடியாதுங்க. உலக மனுஷனுக்கு அது சாத்தியப்படும். நானும் நீங்க தேவ பிள்ளைங்க. நம்மளுக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கார். சொல்லுங்க, நம்மளுக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார். அந்த மேய்ப்பருக்கு தான் தெரியும் நம்மளை எப்படி மேய்க்கணும்னு சொல்லி. நமக்கு ஒரு முருங்கை மரம் தெரியும், நமக்கு ஒரு கொய்யா மரம் தெரியும், நமக்கு ஒரு புல்வெளி தெரியும்.
நீங்க போய் மேய்ஞ்சீங்கன்னா கட்டு விரியன் படுத்து கிடக்கும், உங்க காலை சுற்றி போட்டுரும். தாவீதே, எதுக்கு எடுத்தாலும் என்ன கேட்டு கேட்டுதானே செஞ்ச, போட்ட ஆண்டவரே, இங்க போட்ட ஆண்டவரே, இதை செய்யட்ட ஆண்டவரே, இப்படி போட்ட ஆண்டவரே கேட்டு கேட்டுதானே செஞ்ச. இப்போ மனசுக்குள்ள உனக்கு ஒரு யோசனை, அல்லேலூயா அல்லேலூயா. தேவ சமூகம் ஒரு குடும்பத்தை விட்டு, ஒரு சபையை விட்டு, ஒரு தேவ பிள்ளையை விட்டு விலகிட்டுங்கிறதுக்கு முதல் அடையாளம் உங்களுடைய ஞான கண்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும், உங்களுடைய அறிவு கண் வேலை செய்ய ஆரம்பிக்கும், உங்களுடைய சுய புத்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆனா அதுல நீங்க கண்டிப்பா சில காரியத்தை நீங்க இழப்பீங்க. இறந்த பிற்பாடு ஐயோ அம்மா சொல்லி பலன் இல்லாம போக மட்டும் நீங்க ஆண்டவர்கிட்ட அழுதா திரும்ப ஆண்டவர் உங்களுக்கு தந்துருவார். ஆனா இழப்பு இழப்பு தான். சொல்லுங்க, இழப்பு இழப்பு தான். சொல்லுங்க, இழப்பு இழப்பு தான். ரெண்டாவது வாசிக்க வேண்டாம். ரெண்டாவது தேவ சமூகத்தை விட்டு ஒரு தேவ பிள்ளை விலகிச்சுன்னா அவருடைய வாழ்க்கையில நடக்கிற தீமை, ரெண்டாவது தீமை என்னன்னா, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து. சொல்லுங்க, நிர்வாணி. தேவ சமூகத்துக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் பரிசுத்தங்கிற ஆடையை கொடுத்திருப்பார், சித்திர தையலாடங்கிற ஆடையை கொடுத்திருப்பார், கிருபைங்கிற ஆடையை கொடுத்திருப்பார், மெல்லிய வஸ்திரங்கிற ஆடையை கொடுத்திருப்பார். நீங்க விலகிட்டீங்க அப்படின்னா உங்க நிர்வாணம் உங்களுக்கே தெரியும். இந்த நிர்வாணம் சொல்றது நான் இந்த சரீரம் இந்த சரீரம் இந்த சொல்லல, ஆவிக்குரிய நிர்வாணத்தை சொல்றேன். முதல் நீங்க நிர்வாணமா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்க வேண்டி இருக்கும் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு விதமான வெறுப்பு உள்ள வரும். சொல்லுங்க, ஒரு விதமான வெறுமை. போகணுமோ, பைபிள் படிக்கணுமோ, உபவாசம் பண்ணணுமோ, அல்லேலூயா. ஒரு அந்த ஆண்டவருக்குள்ள ஒரு ஜாய்னஸ் வராம ஒரு விதமான வெறுப்பு உங்களை ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். தெரிஞ்சுக்கோங்க, நீங்க நிர்வாணத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ரெண்டாவது, நீங்க நிர்வாணமா இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஆவிக்குரிய கண் மூடப்பட்டுரும். உங்களுக்கு ஆண்டவருடைய தரிசனங்களோ, ஆண்டவருடைய சொப்பனங்களோ, ஆண்டவருடைய வார்த்தைகளோ உங்களுக்கு கேட்காது. புரிஞ்சிச்சா, புரியலையா? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம். நீ நிர்வாணமா இருந்துச்சு, நீ ஐஸ்வர்யவான் என்றும் எனக்கு ஒரு குறையில நீ சொல்ற, உனக்கு நான் ஆலோசனை சொல்றேன், உன் கண்ணுக்கு கழிக்கத்தை வாங்கிக்கோ, நீ பார்வை அடையும்படி என்கிட்ட கண்ணாடி வாங்கிக்கோ, உன் நிர்வாணம் மூடும்படி என்கிட்ட வெண் வஸ்திரங்களை வாங்கிக்கோ. உங்களுக்கு அசுத்தமா சிந்திக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்காதுங்க. ஆனா உங்களை அறியாமே உங்களுக்குடைய எண்ணங்கள் அசுத்தமா ஆகும். அல்லேலூயா. முதல் நீங்க படுத்தீங்கன்னா அவனுடைய குரல் உங்களுக்கு கேட்கும். அது சொப்பனமா இருக்கலாம், தரிசனமா இருக்கலாம், உணர்த்துதலா இருக்கலாம். ஆனா இப்போ படுத்தா நான் படுக்கிறது எனக்கு தெரியுது பிரதர், நல்லா தூங்கி எந்திக்க அப்படின்னாலே நீங்க நிர்வாணமா இருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல உணர்வோட அந்த 5 கன்னி பெண்கள் தூங்கி இருந்தாங்கன்னா அவங்க ஆணுடைய வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பாங்கக்கா. அல்லேலூயா. நல்ல உணர்வோட ராஜாக்கள் புஸ்தகத்துல 3 அந்த பொம்பளை தூங்கி இருந்தான்னு வைங்க, பிள்ளை மேல படுத்து சாகிற அளவுக்கு ஒரு பொம்பளை தூங்குவாங்க. புரிஞ்சிச்சா, புரியலையா? பேதுரு நல்ல உணர்வோட தூங்கி இருந்தானா ஆண்டவரை மறுதலிப்பானாங்க. தூக்கத்துல 2 விதம் இருக்கு. உலகத்தான் படுத்த உடனே தூங்கி எந்திரிச்சிருவான். தேவ பிள்ளைகள் படுத்தா
தெய்வம் நம்மளை சந்திக்க கடந்து வருவார். சொல்லுங்க, தெய்வம் நம்மளை சந்திக்க கடந்து வருவார். நாளைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுது, உன் பிள்ளைக்கு என்ன நடக்க போகுது, உன்னுடைய கணவருக்கு என்ன நடக்க போகுது, உன் வேலையில உனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, ஆண்டவர் பேச வருவார். தாவீது சங்கீதம் 63 சொல்றார், படுக்கையிலும் உம்மை நான் நினைப்பேன். அந்த படுக்கையில நான் உங்களை நினைக்கிறதுனால ஆண்டவரே, ரா காலத்துல நான் எழுந்து உங்களை தியானிப்பேன் ஆண்டவரே. நான் ரா காலத்துல எழுந்துச்சு தியானம் பண்றதுனால ஆண்டவரே, என் ஆத்துமா எப்படி தெரியுமா இருக்கும், நினைத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா இருக்கும் ஆண்டவரே. நம்ம ஆத்துமா எதுக்கு இப்படி இருக்கு? நம்ம ஆத்துமா எதுக்கு செத்து இருக்கு? நம்ம ஆத்துமா எதுக்கு பலன் இல்லாம இருக்கு? நம்ம தூக்கம் நல்ல தூக்கமா இல்ல? சொல்லுங்க, நம்ம தூக்கம், சொல்லுங்க, நம்ம தூக்கம் நல்ல தூக்கமா இல்ல? நல்ல தூக்கமா இல்ல? 2 நிமிஷம் கண்களை மூடுங்க. நிர்வாணமா நிறைய பேர் இருக்கீங்க. ஆண்டவர் என்னோடு உங்களோடு பேசுறார். இன்னைக்கு ஒப்பு கொடுத்துரு. என்கிட்ட வெண்வஸ்திரங்களை கேட்டு வாங்கிக்கோ. நீ ஆவிக்குரிய உடையை இழந்திருக்க. சபையே, நான் உனக்கு கொடுத்த உயர்ந்த வஸ்திரத்தை நீ இழந்திருக்க. சபையே, நான் உனக்கு கொடுத்த சித்திர தையல் ஆடைய நீ இழந்திருக்க. சபையே, நான் உனக்கு கொடுத்த மணவாட்டி வஸ்திரங்களை நீ இழந்திருக்க. அதான் உனக்குள்ள வெறுமை வருது. அதான் உனக்குள்ள வெறுமை வருது. அதான் உனக்கு தூங்கும் போது ஆண்டுடைய குரல் கேட்க மாட்டேங்குது. அதான் நீ பைபிள் படிக்கும் போது ஆண்டுடைய சத்தம் உனக்கு கேட்க மாட்டேங்குது. அதான் உனக்கு பரிசுத்த ஆவியாருடைய ஆளுகை இல்லாம இருக்கு. கண்ணை திறந்து பாருங்க. இளைய குமாரன் பாவம் செஞ்சுட்டு கடந்து வர்றான். லூக்கா 15 வந்த உடனே ஆண்டவர் அவனை பார்த்த உடனே ஒரு வார்த்தை சொல்றார், இவன் வஸ்திரத்தை மாத்துங்கள். சொல்லுங்க, இவனுடைய வஸ்திரத்தை. நீ பாவம் செஞ்சுட்டு அப்படியா சொன்னாரு? ஏன்னா நீ என்னைக்கு என்னை விட்டு போனையோ அன்னைக்கே பிசாசு உன் வஸ்திரத்தை உறிஞ்சிட்டான். கொஞ்சம் புரியுதுன்னு சொல்லும்போது பண்ணுங்க. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், ஆடுவோம், ஆடுவோம், கைதட்டி ஆடுவோம், அல்லேலூயா, ஆனந்த
வேண்டியது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு நீங்க போய் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. தாழ்த்தி சொல்றேங்க, பைபிள் படிக்கும் போது ஒரு நாள் எனக்கு அந்த வெளிப்பாடு கிடைக்காட்டாலே நான் ஏதாவது பாவம் செஞ்சிருவேன். நான் முன்னாடி வைக்கப்படாம சொல்றேன், பைபிள் படிக்கும் போது ஒரு நாள் அந்த பைபிள்ல இருந்து எனக்கு ஏதாவது பேசலன்னா நான் பாவத்துக்குள்ள போயிடுவேன். நிர்வாணம் ஆகிட்டான பிசாசு சொன்னேன். கடமைக்கு தான் பைபிள் படிக்க. ஆண்டவர் 7 உடை வச்சிருக்கிறார் பைபிள்ல. சொல்ல ஆவிக்குள்ள முதல்ல ரட்சிப்பின் உடை. இந்த ரட்சிப்பின் உடையை காத்து கொள்றவர்களுக்கு ஆண்டவர் அடுத்து தரது சித்திர தையல் ஆடை. சொல்ல சித்திர தையல் ஆடை. 3வது ராஜ வஸ்திரம். அந்த சித்திர தையல் ஆடைங்கிறது தான் கிருபை வரங்கள். இந்த ராஜ வஸ்திரம் தான் அதிகாரம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர் நமக்கு அதிகாரம். அடுத்து மெல்லிய வஸ்திரம். சொல்லுங்க, மெல்லிய வஸ்திரம். நம்மளை ஆண்டவர் நீதிக்குள்ள நடத்த ஆரம்பிப்பார். எது தப்பு எது கரெக்ட்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்வார்? செய்ய ஆரம்பிப்பார். 5வது உயர்ந்த வஸ்திரம். சொல்லுங்க, 5வது உயர்ந்த வஸ்திரம். நமக்கு ஆண்டவர் மோதிரத்தை போட்டுருவார். நமக்கு விருது வச்சிருவார். என் பாத்திரம் நிரம்பி வடிகிறது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். 6வது வஸ்திரம் இருக்கு, மணவாட்டியின் வஸ்திரம். மத்தேயு 22. பிச்சைக்காரன், நொண்டி, முடவன், கண்ணு தெரியாதவன் யாருனாலும் கல்யாணம் வீட்டுக்குள்ள வரலாம். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, கல்யாண வீட்டு வாசல்ல உனக்கு ஒரு சேலை, மணவாட்டிக்கிற ஒரு சேலை இருக்கு, அதை உடுத்திட்டு உள்ள வரலாம். 7வது ஒரு வஸ்திரம் இருக்கு, ஆண்டவர் என்னையும் உங்களையும் மறுரூபப்படுத்துற வஸ்திரம். தேவ சமூகத்தை வச்சு நீ விலகிட்டனா இந்த எந்த வஸ்திரத்துக்குள்ளேயும் உன்னை பிசாசு விட மாட்டான். சர்ச்சைக்கு போ, சர்ச்சைக்கு போ, ஏதாவது முடிஞ்சதை போடு. சொல்லுங்க, சர்ச்சைக்கு போ, முடிஞ்சதை போடு. அதோட அந்த அந்த சொல்லப்பட்ட எல்லாத்தையுமே மறந்துடு. நீ எப்பவும் போல வாடு. நம்ம எப்பவும் போல ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்காக நம்ம பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சார். எப்பவும் போல ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்காக ஆண்டவர் நமக்கு சபையை கொடுத்தார். நம்ம அதுக்கு இங்க வந்திருக்க வேண்டாமே. புரியுதா? புரியலையா? இவாஞ்சலின் புரியுதாமா? நம்ம ஒரு நார்மலா எல்லாரும் போல ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்ம இங்க வரணும். எல்லாரையும் போல துக்ககரமாவே நம்ம வாழ்க்கையை முடிப்பதற்கு எதுக்கு நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணும்? எல்லா மனுஷனும் போலவே நானும் நீங்களும் நிம்மதி இல்லாம சந்தோஷம் இல்லாம வாழ்றதுக்கு எதுக்குங்க பரிசுத்தமான அப்பத்தை புசிக்கணும்? நம்ம ஏசப்பா பிள்ளைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அவரால் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அவருடைய சீயோன்ல அவருடைய பரலோக ராஜ்யத்துல ஆண்டவர் என்னையும் ஒண்ணு வச்சிருக்கிறார். ஆனா நிர்வாணமா இருக்கிறவங்க நீங்களும் நானும் எவ்வளவு தப்பு செஞ்சாலும் அப்பா மகங்கிற உறவு அந்து போகாது. சொல்ல, நீங்களும் நானும் எவ்வளவு தப்பு செஞ்சாலும் அப்பா மகங்கிற உறவு அந்து போகாது. ஆனா இன்னொன்னு அந்து போயிடும். என்ன தெரியுமா? இந்த கெட்டு போயிட்டு திரும்ப வந்த இளைய குமாரனுக்கு ஆண்டவர் எல்லாம் கொடுத்தாரா? பாதரட்சை கொடுத்தார், ட்ரெஸ் கொடுத்தார், கறி கொடுத்தார், மோதிரம் கொடுத்தார். ஒன்னே ஒன்று கொடுக்கல. என்னதுன்னு சொல்ல முடியுமா? நான் எவ்வளவு தப்பு செஞ்சு பாவம் செஞ்சு ஏசப்பாவை விட்டு பிரிஞ்சு போனாலும் அப்பா மகங்கிற உறவு வந்து போகாது.
நான் திரும்பி வந்துடுவேன். சொல்லுங்க, திரும்பி வந்துடுவேன். திரும்பி வந்து எல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. பாதரட்ச, ட்ரெஸ்ஸு, மோதிரம், விருந்து, ஒன்னே ஒன்று கொடுக்கல. சர்ச்சுக்குள்ள தானே இருக்கீங்க, ஒண்ணு கொடுக்கல. என்ன கொடுக்கலன்னா, மூத்த குமாரன் வந்து கேட்கான், இப்படி கெட்டு போனவனுக்கு எல்லாம் கொடுத்துட்டீங்களா ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை உள்ளுக்குள்ள வைக்கிறார். எனக்குரியதெல்லாம் உனக்குரியதா இருக்கு. நான் இவனுக்கு கொடுத்தது மிச்ச மீதியெல்லாம் கொடுத்தேன், சொத்தெல்லாம் உனக்கு சேர்த்து வச்சுட்டேன். மிச்சம் மீதிய திங்கிற நாய் கூட்டம் நம்மளா, இல்ல சொத்தை வாங்குற பிள்ளைகள் கூட்டம் நம்மளா? நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். சொல்ல, மிச்ச மீதிய திங்கிற நாய் கூட்டமா, இல்ல சொத்தை வாங்குற பிள்ளைகள் கூட்டமா? புரிஞ்சுட்டாக்கா? புரிஞ்சுட்டா? நான் வந்துட்டேன், எனக்கு ஏசப்பா மோதிரம் கொடுத்துட்டாரு, ஏசப்பா விருந்து வச்சுட்டாரோ நினைக்க கூடாது. அதெல்லாம் மிச்ச மீதி. சொல்லுங்க, மிச்ச மீதி. சொல்லுங்க, மிச்ச மீதி. நான் மிச்ச மீதியை வாங்குறதுக்கு ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறேன். மிச்ச மீதியை வாங்குறதுக்காக நான் ஏசப்பாட்ட வந்திருக்கேன். நான் ஏசப்பாட்டோடைய சொத்தை வாங்குறதுக்கு வந்திருக்கிறேன். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுடிகாரத்தின் ஆவியை இயேசு நமக்கு தந்திருக்கிறார். மூணாவது, ஒரு பிள்ளை தேவ சமூகத்தை விட்டு விலகிட்டாங்கன்னா என்ன தெரியுமா நடக்கும்? அந்த வார்த்தை போட்டு வாசிக்க வேண்டாம். தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து, சொல்லுங்க, பிடுங்கி தச்சு அதை ட்ரெஸ்ஸா போட்டுக்கிட்டாங்க. மூணாவது தீமை என்னன்னா, நம்மளுடைய எதிர்காலத்துக்கு, நம்மளுடைய தேவைக்கு நம்ம பிரயாசப்பட வேண்டியது வந்துடும். சொல்லுங்க, நம்ம எதிர்காலத்துக்கு, நம்ம தேவைக்கு, நம்முடைய காரியங்களுக்கு நம்ம பிரயாசப்பட வேண்டியது வந்துடும். அப்ப நம்மளை பிரயாசப்படுறது மாதிரி ஆண்டவர் வைக்கலையானே, வைக்கல. சொல்ல, நம்ம பிரயாசப்படுறது மாதிரி மனுஷனை உண்டாக்கிட்டு மனுஷனுக்கு தேவையானதை நம்முடைய ஆண்டவர் படைக்கல. தேவையான சகலவற்றையும் படைச்சிட்டு தான் மனுஷனை உண்டாக்குனார். நீங்க உங்க வீட்டுக்கு யாரையாவது சாப்பிட கூப்பிட்டீங்கன்னு வைங்க. சித்ராக்கா வந்து என்னை கூப்பிடுறாங்க, அதில் சாப்பிட வாங்க. நீங்க நான் போன பிறகு அண்ணன் கிட்ட வந்து 100 கருவேப்பிலை வாங்கிட்டு வாங்க, 100 வெண்டைக்காய் வாங்கிட்டு வாங்க, ஒரு 1/4 கிலோ நாட்டு, அப்படி சொல்றீங்களாக்கா? அப்படி சொல்ல முடியுமாங்க? முதலமைச்சர் விஜய் சாரை வர வச்சுட்டு நீங்க எதுவும் ஆயத்தம் பண்ணீங்களானே? சார் நீங்க ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்துருங்க சொல்லுங்க. ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு தான் நீங்க விஜய் சாரை வர வைக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேவைக்கு கவலைப்பட வேண்டாம். நம்ம தேவைக்கு பிரயாசப்பட வேண்டாம். நம்ம தேவைக்காண்டி கலங்கி திரிய வேண்டாம். நமக்கு ஆண்டவர் வேத புத்தகத்துல 3வது ஒரு ஞாபகத்தை வெளிப்படுத்துறார். ஆதியாகமம் 16 ஆண்டவர் முத தன்னுடைய நாமத்தை அந்த உலகத்தில் வெளிப்படுத்துறார். நான் காண்கிற தேவன். 17 ஆண்டவர் 2வது ஒரு நாமத்தை வெளிப்படுத்துறார். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். 22 13 14 ஆண்டவர் நாமத்தை வெளிப்படுத்துறார். ஆபிரகாமே, இந்த டயம் முதல் கொண்டு உன்கிட்ட இருந்து 1000 தலைமுறைக்கு உன் A to Z தேவைகளை சந்திக்கிறவரா உனக்கு இப்ப நான் வெளிப்படுறேன். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்ளி. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்ளி. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. கால
உட்கார்ந்துருக்கும் போதே என்ன வருதா, அதுக்கு என்ன செய்ய, இதுக்கு என்ன செய்ய, இதுக்கு என்ன செய்ய, அதுக்கு இப்படி வந்துட்டாலே நீங்க தேவ சமூகத்துக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. 5000 பேர் சாப்பிட வந்துட்டான். பிலிப்புக்கு மற்ற சீசர்களும் ஒரே கவலை, இந்த ஆண்டவர் 5000 பேர் அப்படி கூட்டு கொண்டு வச்சுட்டாரு, இது ஒரு மனாந்தரமா இருக்க, கடையும் கிடையாது, மீனும் கிடையாது, பிரெட்டும் கிடையாது, வாழைப்பழமும் கிடையாது. இந்த ஆண்டவருக்கு உணர்வு இருக்காங்க. இந்த ஆண்டவர் மனசுல நினைச்சிருப்பாரு, சீசர்களே உங்களுக்கு தானே விசுவாசம் இல்லை, இந்த கூட்டம் என் உபதேசத்தை கேட்க வரும்போதே ஒரு சின்ன பையனை நான் ரெடி பண்ணி அவங்க அம்மாட்ட ஒரு 5 மீனையும் 2 அப்பத்தையும் வாங்கிட்டு உள்ள நாள் அந்த சின்ன பையன் இருக்கான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு இனி ஆண்டவர் ஒண்ணு செய்ய போறது இல்ல, எல்லாமே செஞ்சுதான் வச்சுட்டு தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறார். சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்வரே, செய்து முடித்தவரே, எனக்காக யாவையும் செய்வரே, செய்து முடித்தவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உன் பாதத்தில் இறக்கி வைத்தேன். சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்க. இன்னும் ஒன்னா நினைச்சு செய்ய போறது இல்ல, அம்புட்டையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் உங்களை இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே உட்கார வச்சிருக்கிறார். நீங்க உபதேசத்தை மட்டும் கேட்டு மனம் திரும்பினா போதும், முடிஞ்ச உடனே அல்லேலூயா. காடையில் வரவழைத்தா, மண்ணால் உணவளித்தா, கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓடச் செய்தா. என் ஆண்டவர் அப்பமே நான்வெஜ் கொடுத்த ஆண்டவருங்க. அப்பமே திருப்தி ஆக்கின ஆண்டவர், அப்பமே 12 கூட எடுக்க வச்ச ஆண்டவர். உங்களை இனியும் மாற்ற மாட்டாரா? ஏன் ஆதாம், ஏன் ஏவாள் உங்க தேவைக்கு நீங்களே அத்தி அடைகளை தைக்கிறீங்க? ஆபிரகாமே, நான் சொல்றத மட்டும் நீ கேட்டு மோரியாவாக்கி ஏறு. சொல்லுங்க, ஆபிரகாமே, நான் சொல்றத மட்டும் நீ கேட்டு மோரியாவாக்கி ஏறு. நீ ஏற கால் வச்ச உடனே சொல்லுங்க, ஒரு ஆட்டுடைய மைண்ட எடுத்து அங்கிட்டு கூடி அதை ஏற வச்சு கரெக்டா நீ மலை உச்சியில வரும்போது அதுவும் ரெடியா நிக்க வச்சிருந்தேன். இப்ப நம்ம எதுல தோத்துக்கணும்னா, ஏற சொல்றாரு. காட்டுக்குள்ளனா ஏதாவது ஆட்டை பிடிச்சி சொல்லி முடிச்சிடலாம். மலை உச்சி சொல்லுங்க, ஆடு அங்க நிக்காது. அது மலையில ஆடு மேயும், மலை உச்சியில ஆடு மேயாது. அவ்வளவு ஞானமான, நான் சொல்றத மட்டும் கேளு, கால் வைங்க. சொல்லுங்க, கால் வைங்க. நான் அப்படி யோசிக்க, இவன் சரியானவே கால் வச்சிருப்பாங்க. ஒரு ஆட்டுடைய புத்தி ஆண்டவர் எடுத்துட்டார். அல்லேலூயா. அது எங்க போது என்ன செய்தே தெரியாம அதுவும் ஒரு கால் வச்சிருக்கு. இவன் அடுத்து ஒரு கால் வச்சிருக்கான், அடுத்து ஒரு கால் வச்சிருக்கான், இவன் ஒரு கால் வச்சிருக்கான், அது ஒரு கால், இவன் மேல பதட்டமா ஏறியிருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா.